திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 7ஆம் அதிகாரம் 21, 20, 21, 22 இந்த திருமொழியிலே 20ஆம் திருமொழியிலே தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன் என்று 21வது வசனத்திலும் 22வது வசனத்திலும் 23வது வசனத்திலும் அறிக்கை செய்கிறான். அறிக்கை செய்கிற வாழ்க்கை இன்றைக்கு நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தொழில், வியாபாரம், அரசு, கணக்கு, நம்முடைய நிறுவனங்கள் இவற்றிலே நாம் செய்கின்ற வேலைகளிலே அறிக்கை தயாரிப்போம். ஆண்டு அறிக்கை, காலாண்டு அறிக்கை, அரையாண்டு அறிக்கை, முழு ஆண்டு அறிக்கை என்று அப்படி அறிக்கை செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். அது எப்பொழுதுமே பணிபுரிகிறவன் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாளந்து ஓமைகளை பயன்படுத்தும் போது அந்த தாளந்துகளை கொடுத்த ஒவ்வொரு மனிதனையும் அழைத்து அவர் அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், 100 தாளந்தை வாங்கினவன் 200ஆக மாற்றினான், 50 வாங்கினவன் 100ஆக மாற்றினான், 1 வாங்கினவன் அதை வைத்து புதைத்து வைத்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நம்மிடத்தில் கடவுள் கொடுத்திருக்கிற பொறுப்புகள் எதற்காக? உன்னை அழைத்து உன்னை அபிஷேகம் செய்து பொறுப்பு கொடுத்திருந்தால் அந்த பொறுப்பு என்பது பிறருக்கு உதவி செய்வதற்காக, பிறரை பழிவாங்கும் எண்ணத்தோடு செய்வதற்கல்ல. பொறுப்புகள் என்பது பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல குணத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் 2 முறை காப்பாற்றினார் அவனை. அவன் ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருக்கவில்லை. சொல்லப்போனால் சாராளின் வாழ்க்கையை ஆபத்தில் சிக்க வைத்து விட்ட ஒரு மனிதன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் 20 வசனத்திலும் 21 முதல் 18 நாம் பார்க்கிறோம். இருப்பினும் தன்னுடைய விசுவாசத்தை தேவ நீதியாக அவர் எண்ணினார். கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது தன்னுடைய மனைவியை சகோதரி என்று கூறின போதும் கூட அது தேவ நீதி என்று எண்ணினார். கலாத்தியர் 3:6 பார்க்கிறோம். இன்றைக்கு தன்னுடைய தோல்விகளையும் தன்னுடைய இயலாமைகளையும் தன்னுடைய பாவங்களையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்ற வாழ்க்கையைத்தான் அறிக்கையிடுதல் என்று கூறுகிறோம். இன்றைக்கு நாம் செய்த பாவங்கள் எண்ணில் அடங்காதது, எண்ணற்றது. எண்ணி பார்க்க போனால் இன்றைக்கு இந்த வருடமே முடியாது. அப்படிப்பட்ட கொடூரமான பாவங்களை நாம் செய்து வருகிறோம். கொடூரமான துரோகங்களை செய்து வருகிறோம். ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அது நமக்கு நீதியாக எண்ணாதபடி ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய அழைக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கிறது. அறிக்கையிடும் அழைப்பு. தவறாக நடந்து கொள்வதற்கு எந்த நியாய தீர்ப்பும் இல்லை. நாம் கீழ்ப்படிகளோடு அவரை பின்பற்றுவதற்காகத்தான் இயேசு நம்மிடத்திலே இன்றைக்கு கேட்கிறார். அதற்காக சில வழிமுறைகளையும் கட்டளைகளையும் போதனைகளையும் கொடுக்கிறார். ஒரு கடினமான மனந்திரும்பாத ஒரு இருதயம் அவர் நமக்காக வைத்திருக்கும் நோக்கங்களுக்கு தடையாக இருக்கும். ஆனால் அவர் நம்மை பயன்படுத்தும் முறை நம்முடைய நீண்ட நல் நடத்தையை, நல்ல செயல்களை, நல் நடத்தைகளை உடையவர்களாக தேவனுடைய சித்தத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு செயல்படுகளாக ரட்சிக்கப்பட்டு அவருடைய கிருபையிலே வளருவதற்கு அவர் கிருபைக்காக நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. அது முற்றிலும் இலவசம். நீங்கள் தகுதி உடையவர்களாக மாறும்படி உணர்ந்த சூழ்நிலைகளை சிந்தித்து கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய தருணங்களை எப்படி பார்க்கிறார்? நீ உன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் அவைகளில் இருந்து இரக்கம் வருவாய். ஆகவே இந்த சிந்தனையோடு அந்த ஆகான் யோசுவாவிடத்திலே அறிக்கை செய்ததைப் போல நான் இன்ன காரியங்களிலே நான் தவறாக நடந்தேன், இவற்றை வஞ்சித்து எடுத்தேன், உம்முடைய பிரியமில்லாத சாபமான பொருட்களை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிற அந்த அறிக்கையை இந்த நாளிலே மனதிலே கொண்டு சிந்தையோடு அறிக்கை செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவோம். கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே,
பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடு இரக்கம் பெறுவான் என்று சொன்னீரே ஏசப்பா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும், உம்மை வஞ்சித்து எடுத்துக்கொண்ட எல்லா காரியங்களையும் திரும்ப ஒப்படைக்க எங்களுக்கு புத்தி சொல்லு. இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.